வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 மிதுனத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2024 இந்த கரண்ட் இயரில் மிதுனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்த்துடலாம். மிதுனத்துக்கு கரண்ட் இயரில் மிதுனத்தோட 9ஆம் வீட்டில் சனி, 12ஆம் வீட்டில் குரு, 4-10 அச்சில் ராகு அப்படிங்கிற காம்பினேஷன் இருந்தது. ஸோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஓவர் ஆக போகுது. ஸோ இந்த கரண்ட் காம்பினேஷனில் மிதுனம் ஒரு 60% நன்மைகளும் 40% எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்காமலும், வீடு கட்டணும்னு நினச்சி தவறி போயிடுச்சு, கார் வாங்கணும்னு நினச்சி தவறி போயிடுச்சு, அல்லது கடனை அடைக்கணும்னு நினச்சேன் பாதி தான் அடைக்க முடிஞ்சுது, ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினச்சேன் அதுக்கான முயற்சி தான் எடுத்தேன் ஆனால் அது கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு 60% முயற்சிக்கான பலனையும் 40% அந்த பலனே கிடைக்காத நிலைமையும் தான் இது வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்குது. சரி, இப்போ இந்த 2025 என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த 2025 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு பகுதியாகவும், ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு பகுதியாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பயிற்சி இருக்குது, மே 19 ராகு பயிற்சி, மே 15 குரு பயிற்சி. ஸோ ஏப்ரல் வரையிலும் ஒரு மாதிரியான பலனையும், ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தையும் நம்ம மிதுனத்துக்கு தரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. சரி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜென்மத்தில் குரு, மிதுனத்தோட ஜென்மத்தில் குரு வருவார், மிதுனத்தோட 10ஆம் வீட்டில் சனி வருவார், 4-10 அச்சில் ராகு வரும். ஸோ இந்த அமைப்பு நல்லதாக கெட்டதா? பேசிக்காக ஜென்ம குரு அதிகப்படியான பணப்புழக்கத்தை தரும். கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்க வைக்கும். கையில் எப்போவுமே பணம் புழக்காட்டத்தை வச்சுட்டே இருக்கும் குரு. அதே போல் அசையா சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி தரும். ஏன்னா மிதுனத்தோட வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக மிதுனத்தோட 5ஆம் வீட்டை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும். ஸோ பூர்வீக சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நான் ரொம்ப நாளாக வீடு கட்டலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் கட்ட முடியல. நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்த டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த இடத்த நான் வாங்கி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் என்னால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2025 அதுக்கான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறனால ஒரு அசையா சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகணும், அல்லது அசையா சொத்து வாங்கணும், அல்லது நகை வாங்கணும். மொத்தத்தில் ஏதோ ஒரு அசட்டை நீங்கள் 2025 வாங்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நீங்கள் வரப்போகிறீங்க. செலவு அப்படிங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி டைம் பீரியடில் குரு 12ஆம் வீட்டில் இருந்து நிறைய சுப செலவுகளை கொடுத்தது. ஆனால் அந்த சுப செலவுகள் எல்லாம் முடிஞ்சு இப்போது பணம் சேர்க்கக்கூடிய, பணத்தை பல வழியில் சேர்க்கக்கூடிய அமைப்புகளை தரும். சார், எனக்கு பணமே வரல, ஆல்ரெடி எனக்கு வேலை போயிடுச்சு, இதில் எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அல்லது ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதுக்கான மெயின் காரணம் 3-9 அச்சில் ராகு இருக்கும். அடுத்தது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மிதுனத்தோட 10ஆம் வீட்டில் சனி. 10ல் சனி இருக்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக, மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு காமனாக தெரிஞ்ச விஷயம். 3, 6, 10, 11 சனி 10ல் இருக்கும் பொழுது மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மிதுனத்தோட 10ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி ஒரு கரியர் ரிலேட்டடாக நல்ல ஒரு ஷிஃப்ட்டை, ஒரு அப்லிஃப்ட்டை தரப்போகுது. அதாவது மேல் நோக்கி தன்னோட வேலை ரீதியான உயர்வை தரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. 27-28 வயசு ஆகுது, கரியரில் இன்னும் செட்டில் ஆகலை, நிறைய வேலை தேடிட்டுருக்கேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேலையை மாற்றலான் இருக்கேன், அப்படி இப்படின்னு ஒரு ஆசிலேஷன்லேயே தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு கரியர் ரிலேட்டடான ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். இந்த 2025 புதுசாக ஒரு ரிஸ்க் எடுத்து, அந்த ரிஸ்க்கு மூலிமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கரியரை சூஸ் பண்ணி, அல்லது இருக்கக்கூடிய கரியரில் ஒரு நல்ல ஒரு உயர்நிலை அடைஞ்சு, கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய காலமாக 2025 இருக்கும். அதே போல் மிதுனத்தோட 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அரசு துறையில் வேலை முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க, அரசாங்க வேலைக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த 2025 பாசிட்டிவாக நடக்கும். ஏன்னா சனி 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது அரசு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு, மிதுனத்தோட தொடர்பில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது ரிலேட்டடான ஒரு உயர்வை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் மிதுனத்தோட 9ஆம் வீட்டில் இருந்த சனி தன்னோட மதிப்புக்கும், மரியாதைக்கும், அந்தஸ்துக்கும், கௌரவத்துக்கும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட இப்போது அது டிரான்சிஸ்ட் ஆக போகிறனால உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக நல்லபடியாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் சனி தசையோ அல்லது சனி புத்தியோ உங்களுக்கு நடக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு சைடில் நோட்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்தது மிதுனத்துக்கு
இந்த டைம் பீரியடில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. கரியரில் அதாவது வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம் பீரியடில் அந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு தரும். அடுத்தது மேரேஜ் ஆகாமல் இருக்கவங்க, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, திருமணம் இன்னும் ஆகலை, அல்லது சரியான வயதில் தான் நான் இருக்கேன், திருமண வயதில் இருக்கேன், இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் திருமணம் ஆகும். ஏன்னா மிதுனத்தோட வீட்டில் இருந்து மிதுனத்தோட 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு தன்னோட வீட்டை நேரடியாக பார்ப்பார். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் எப்பொழுதும் அதுக்கான பலனை தரும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் திருமணத்துக்கான தடைகள் விலகி திருமண பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க, 2-3 வருஷமாக குழந்தை இல்லை, 5 வருஷமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குரு 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்குறார். ஸோ ஒரு நிறைவான வருடமாக உங்களுக்கு இந்த 2025 இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இந்த டைம் பீரியடில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3-9 அச்சில் ராகுகேதுகள் வர்றனால தந்தையோடு இருக்கக்கூடிய உறவுகளில் சுமூகமாக ரன் பண்ண பாருங்கள். தன்னோட இளைய சகோதரன் சொல்லக்கூடிய சகோதரி, தம்பிக்கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளை வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயந்தான் நோட் பண்ணக்கூடிய ஒரு ரிமார்க்கபுளாக 2025 இருக்குது. மற்றபடி 2025 மிதுனத்துக்கான வருடம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. 2025 மிதுனம் 80% நன்மைகளையும் 20% சுமாரான பலன்களையும் அனுபவிக்க போகுது. உங்களுக்கு தசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் வாழ்க்கையில் அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை பேசிக் நீட்ஸை ஃபுல் பண்ணுற மாதிரி இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, 2025 ராகுகேது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ராஜயோக தசாபுத்திகள் அல்லது யோக தசாபுத்திகள் நடக்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வீடியோவில் உங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பாய்.